தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. தூத்துக்குடி மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு யாதவ மகாசபை சார்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாணவி படுகொலை செய்யப்பட்டதற்காக திமுக அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு ராமநாதபுரத்தில் இருந்து செய்தியாளர் ரகு இணைகிறார். வணக்கம் ரகு, கூடுதல் விவரங்களை வழங்கல. கண்டிப்பாக மாலதி, தமிழகத்தில் உள்ள திமுக அரசை கண்டித்து ராமநாதபுரத்தில் நடந்த சாலை மறியல் போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். 2 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த இந்த சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாணவி பிரதீபா பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 5 நாட்களுக்கு மேலாகியும் காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி தமிழக அரசையும் காவல்துறையையும் கண்டித்து ராமநாதபுரத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த சாலை மறியல் போராட்டத்தால் பரபரப்பும் பதட்டமும் நிலவி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பிரதீபா பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை இந்த சம்பவம் நடந்து 5 நாட்களுக்கு மேலாகியும் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் காலதாமதம் செய்வதாகவும், இந்த சம்பவத்தில் ஆளுங்கட்சியினரின் தலையீடு இருப்பதால் போலீசார் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாகவும் குற்றச்சாட்டை எழுப்பி தமிழ்நாடு யாதவ மகாசபை சார்பில் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு அந்த மகாசபையின் மாநில பொதுச் செயலாளர் வேலு மனோகரன், மாவட்ட தலைவர் கேலக்சி பாலா ஆகியோர் தலைமையிலே இந்த சாலை மறியல் போராட்டம் நடந்து வருகிறது. இந்த போராட்டத்தால் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் 1000க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதால் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து பாதிப்பால் சாலையின் இருபுறமும் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த சாலை மறியல் போராட்டத்தின் போது திமுக அரசுக்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் தொடர்ந்து அந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பும் பதட்டமும் நிலவி வருகிறது. மாலதி, தூத்துக்குடி மாணவி படுகொலை சம்பவம் தொடர்பாக திமுக அரசை கண்டித்து ராமநாதபுரத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ரகு.